ஒரே பையனா பிறந்தா இப்படி பிறக்கணும், இல்லன்னா பிறக்கவே கூடாது. மகாராஜா தாய் தந்தைக்கு ஒரே மகனா. ஆமா, எனக்கும் தான் வந்துச்சே வில்லங்கம். என்னது? ஏன்னாடே அம்மாய் சத்தமெல்லாம் பாக்குறேங்க, என் கூட பிறந்த தம்பியே எனக்கு எதிரிடா. கூட பிறந்தவனே எனக்கு எதிரி. எப்படி எதிரியானான்னு கேளு. எப்படி தெரியுமா எதிரியானா? எங்க அப்பா எங்க ஊர்ல பெரிய பணக்காரன், பெரிய பண்ணைக்காரன். அவளு சொத்து இருந்து என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாவுக்கும் 10 வருஷமா பிள்ளைங்க இல்ல. கல்யாணம் பண்ணி 10 வருஷமா குழந்தைங்க இல்ல. தவம் இருந்து வரம் இருந்து நான் வரத்துல பிறந்த பையன். 10 வருஷம் கழிச்சு தவத்துல பிறந்த பையனை எவ்வளவு ஒரு பாசமா பாத்துக்குவாங்க. நான் 1 கேட்டா 2 கேட்டா 4 அப்படி பாத்துக்கிட்டாங்களே. நான் பிறந்து 7 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு தம்பி பிறந்துக்கிட்டான். நான் பிறந்து 7 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். அவ பிறந்த நேரம் தான் எனக்கு வில்லங்கமே. என்னடா வில்லங்கம்? அவன் பிறந்த உடனே எனக்கு வாங்கிட்டு வரலாம் அவனுக்கே குடுக்குறாங்க. என்னை விட்டுட்டு அவனை வண்டியில கூட்டிட்டு போறாங்களே, எனக்கு வாங்கிட்டு வர துணிமணிலாம் அவனுக்கே குடுக்குறாங்க. பாக்குற மட்டும் பார்த்தேன். இவன் சோத்திலேயே பங்குக்கு வரான். இவன் பெருசானா சொத்துல பங்குக்கு வந்துருவான்னு அவனை என்ன பண்ணிவிட்டேன்? என்ன பண்ண? பால் குடிக்கிற குழந்தையிலேயே கொண்டு பிள்ளான்னு முடிவு எடுத்துட்டேன். கூட பிறந்த தம்பிய பால் குடிக்கிற குழந்தையிலேயே கொண்டு போடணும். தம்பி கொண்டு போடுவோம்டா, ஏன்னா தம்பி கொண்டு அண்ணன் கொண்டு சொல்ல மாட்டாங்க. அதனால ஒரு 11 மணி வாக்குல என் தம்பி இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தான். நான் சுட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இவனை எப்படி கொள்ளலாம்னு தூங்கிட்டு இருக்கிறவன கொள்ளலாம்னு சுட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். கத்தியில வெட்டி போடலாமா? கத்தியில வெட்டினா கைராக நிமினி வச்சு கண்டுபிடிச்சு போடுவாங்க. ஆமா, கைராக நிமினி வச்சு கண்டுபிடிச்சு போடுவாங்க. தண்ணியில போட்டு அழுத்தினாலும் யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லி போடுவாங்க. நானும் என் தம்பிக்காரனை கொல்லணும், பழி என் பேர்ல வரக்கூடாதுன்னு பார்த்தா என் தம்பி முடிச்சுக்கிட்டு அழுகுறானு. முடிச்சுக்கிட்டு அழுத உடனே எங்க அம்மா காட்டு வேலையெல்லாம் முடிச்சு விட்டு பையன் அழுகுறான்னு வந்து பாய போட்டு பால் கொடுத்தா. வேலை செஞ்ச அசதி. எங்க அம்மா ஒரே பொம்பளை, வேலை செஞ்ச அசதி. இவன் பால் குடிக்க எங்க அம்மா சாக்கிட்டுக்கு கொக்கி போடாமே படுத்துக்கிட்டாடா. சாக்கிட்டுக்கு கொக்கி போடாம படுத்துக்கிட்டா. நான் இதுதான் ஐடியான்னு போய் அத பார்த்தனே. பால் குடிக்கிறதுடா. அந்த பால் குடிக்கிறத பார்த்தது எனக்கு ஐடியா வந்துருச்சுடா. பால் குடிக்கிறத பார்த்ததும் குடுகுடுன்னு போய் காட்டு கடிக்கிற பால் டயர் மருந்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே போய் கோழி கொடாப்புல கோழி மைத்த எடுத்துக்கிட்டேன். கோழி கொடாப்புல நல்லா பால் டயர் நல்லா அந்த கோழி மைத்த நல்லா விட்டு கலக்குன்னு கலக்கி என் தம்பிக்கு பால் குடிப்பால எங்க அம்மா அந்த தளவு காம்பல தடவி விட்டேன். தளவு காம்பல பால் குடிச்சா செத்து போயிடும். தம்பி செத்து போயிடும். பழி எங்க அம்மா மேல போயிடும். சொத்து என் பேர்ல வந்துடும். 1000 தான் தம்பி செத்து போயிட்டாலும் அடிச்சு விட மாட்டாங்க. எப்படா பையன் தானே ஏதோ மிரட்டி கேட்பாங்கல்ல. 11 மணிக்கு மருந்து வச்சேன். விளையாடுறதுக்கு போயிட்டுண்டா. 5 மணிக்கு எங்க வீதியில வந்து பார்த்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி கூட்டம்டா. எல்லாம் அழுதுகிட்டு போறாங்கடா. ஐயோ செத்து போயிட்டேன்னு அழுதுகிட்டு போறாங்க. என்னால சந்தோஷம் தாங்க முடியல. வச்ச மருந்து தான் வேலை செஞ்சிருச்சு. தம்பி செத்து போயிட்டான்னு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு போறேன். எப்படி நடிக்கிறேன்? ஐயோ ஆருக்கு என்னாச்சு, என் தம்பிக்கு என்னாச்சு போய் கூட்டத்து வேலைக்கு பார்த்தா எங்க அப்பன் செத்து போயிட்டான். போய் பால் அவன் குடிச்சு விட்டான்டா. அதனாலதான் சொல்றேன், பிறந்தா ஒண்டியுமா இருக்கணும். உனக்கு கொடுத்த ராஜ்யம் எப்படி நீ ஒண்டியுமா இருக்க? நான் வச்ச மருந்துலாம் ரைட்டு. இவன் என்னத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? போய் மருந்துக்கிட்டு வச்சிடாதா டேய். என்னுடைய நாடு அயோத்தியை நான் ஆண்டு வந்தாலும் 2 பரமடைந்தவுடனே எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. உங்க மாலையிட்ட மனைவியார் யார் தெரியுமா? சொல்லுங்க. என் மனைவிமார்கள் நான் எத்தனை மனைவிமார்களை திருமணத்தை செய்தேன் தெரியுமா? மனைவியார் யார் தெரியுமா?
மனைவிமார்களோ 3 பேர். ஓ, மனைவிமார்கள் 3 பேர். உண்மைதான். சரி சரி. என் முதல் மனைவி கௌசலை. ஓ, கௌசலை. உண்மைதான். ஆஹா. இரண்டாவது மனைவி கைகரசி. கைகரசி. உண்மைதான். மூன்றாவது மனைவி சுமத்திரை. ஓ, சுமத்திரை. ஏன் இப்படி 3 மனைவிமார்களை நான் திருமணம் செய்ய ஏன், என்ன காரணம்? ஒருவனுக்கு ஒருத்தி தான் இந்த உலகத்துல. ஏன் ஒரு ஆம்பளை 3 மனைவி திருமணம் செஞ்ச காரணம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி தான். அப்படி இருக்கும் பொழுது 3 மனைவிமார்களை நீ மட்டும் ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? நண்பா, நான் எதற்காக 3 மனைவிமார்களை திருமணம் செய்ய வேண்டும் தெரியுமா? நண்பா, என் முதல் மனைவியை கௌசலை திருமணத்தை செய்து
சில ஆண்டு காலமாக குழந்தை இல்லை என்று தனது தங்கையாகப்பட்ட கைகையை இரண்டாவது திருமணத்தை செய்தேன். இரண்டாவதாக கைகையை திருமணம் செய்கிறீங்க. சரி சரி. கைகையை திருமணத்தை செய்து அண்ணவளுக்கும் சில ஆண்டு காலம் கடந்த பிறகும் அண்ணவளுக்கும் குழந்தை இல்லை. அவளுக்கும் குழந்தை இல்லை. சரி சரி. அதனால மீண்டும் அவளுடைய தங்கை சுமத்திரையை மூன்றாவது திருமணத்தை செய்து சுமத்திரையை திருமணத்தை செய்து அக்கா தங்கை 3 பேரையும் திருமணத்தை செய்து எனக்கு புத்திர பாக்கியமே இல்லாத போய்விட்டதாடா நண்பா. அதனால அந்த காலத்திலே நம்மளுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு பிள்ளை வேண்டும். பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்திலே இடமில்லை என்று சொல்வார். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை 3 மனைவிமார்களை திருமணத்தை செய்து இத்தனை ஆண்டு காலமாக நம்மளுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்ன? ஏன் நம்மளுக்கு குழந்தை இல்லை? அப்படி என்று அறிய வேண்டும். அதனால நான் தெய்வலோகம் சென்று தேவாதி தேவரிடத்திலே முறையிட்டு ஏன் எனக்கு 3 மனைவிகளை திருமணத்தை செய்து எனக்கு குழந்தை இல்லாத காரணம் என்ன என்று தேவர்களை சந்தித்து நான் கேட்க வேண்டும். தேவலோகத்துக்கு சென்று தேவரை சந்தித்து கேட்க வேண்டும். அப்படி போவதாக இருந்தால் என் மனைவி கௌசலை அரண்மனையில் இருக்கிறார். கணவர் அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்தவர். அப்படியே ஆகட்டும். இவ்வளமாகத்தானே தசரத மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட கோசலையை அழைக்க அம்மன் கோசலை சபை தருவார். அவரால் மட்டும் ஐயா ஐயா ஐயோ ஒண்ணு பொறுத்து ஒண்ணு போய்